அருட்பெரும் ஜோதி. ஒருத்தரோட வாழ்க்கையில் திரும்ப திரும்ப தடைகள் ஏற்படுது அப்படின்னா அவருக்கு திஷ்டி தோஷங்கள் மிக அதிகமாக இருக்குது. இந்த திஷ்டி தோஷங்கள் தனிநபருக்கு, அவர் பயன்படுத்தக்கூடிய வாகனத்திற்கு, அவரோட செல்வத்திற்கு, அவர் வாழும் வீட்டுக்கு வரும். அதனால் என்னாகும்னா எந்த புது காரியம் செஞ்சாலும் சரி தோல்வி ஏற்படும், விரய செலவுகள் ஏற்படும், அதனால் விபத்துகளும் கூட ஏற்படும். இதில் இருந்து வெளியே வருவதற்கு நம்ம பெரியவங்க நமக்கு கொடுத்த ஒரு சூட்சமமான ரகசியம்தான் திஷ்டி சுத்தி போடுதல். அதுவும் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாளில் திஷ்டி சுத்தி போட்டோம்னா பல பிரச்சனைகள் படிப்படியாக காணாமல் போகும். ஒரு பெரும் பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் சிறு நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய ஈவில் ஐ அப்படிங்கிற திஷ்டி தான். அதனால தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க, கல்லடி பட்டாலும் கண் அடி படாதேன்னு. உங்கள் மேலே இருக்கக்கூடிய எல்லா விதமான கண்ணடிகளும், எதிர்மறைகளும், திஷ்டி தோஷங்களும், நெகட்டிவ் எனர்ஜி அத்தனையும் சுத்தமாக்குவதற்கு வரும் சனிக்கிழமை மாசி மாதத்தோட கடைசி நாள் நான் சொல்லும் நவகிரக தோஷ நிவர்த்தி ஹீலிங் வழிபாட்டை, ரிச்சுவல்ஸை செய்யுங்க. 100% நல்லது நடக்கும். உங்கள் பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாள் மாசி மாதத்தின் கடைசி நாள் வரும் சனிக்கிழமை வருது. அடுத்த நாள் பங்குனி 1 பிறக்குது. ஸோ இந்த நாளில் நீங்கள் நான் சொல்லும் ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்க. கை நிறையா நவதானியம், கடையில் 5 ரூபா 10 ரூபாய்க்கு விற்கும் நவதானியம் எடுத்து அதில் ஒரு கற்பூரம் வச்சு கொஞ்சோண்டு கல்லுப்பும் ஒரு மிளகாயும் வச்சுக்கோங்க. அதாவது காஞ்ச மிளகான்னு சொல்லக்கூடிய வர மிளகா. அதை கையில் எடுத்து மார்பில் வச்சு மனமாற அகத்திய பெருமான் நமக்காக வழங்கிய திஷ்டி தோஷ எதிர்மறைகளை போக்கக்கூடிய மந்திரம் ஓம் ரிங் நசி நசி சரியாக 51 முறை சொல்லி 8 முறை வலதுபுறமாக 8 முறை இடதுபுறமாக உங்கள் தலையை சுற்றி வீட்டுக்கு வெளியே எரித்து விடுங்கள் அல்லது சாக்கடையில் தூக்கி போடுங்கள். அதற்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து கை நிறைய கல்லுப்பு எடுத்து உங்களோட குலதெய்வத்தை வேண்டி குளிக்கிற தண்ணியில் போட்டுட்டு கல்லுப்பு குளியில் குளிச்சுட்டு அதற்கப்புறம் நெற்றி நிறையா திருநீர் பூசுங்கள். இதைய நீங்கள் செய்வதன் மூலமாக பிறக்கக்கூடிய பங்குனி மாதம், மீனம் மாதம், ஐயப்பன் மாதம், முருகன் அவதரித்த மாதத்தில் நமக்கு அற்புதங்கள் நிச்சயமாக ஏற்படும். மறக்காமல் வரும் சனிக்கிழமை இதை செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை பங்குனி 1 இந்த சனி ஞாயிறு பெண்களுக்கு ஆல்ரெடி நான் காரடையான் நோன்பு விரதம் இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக காரடையான் நோன்பு இருந்து தாலி சரடை மாற்றுங்க. பங்குனி 1 குலதெய்வ வைசிய கும்ப பூஜையை அடுத்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்கிறேன். மறக்காமல் அதையும் நீங்கள் கடைபிடியுங்கள். 100% நல்லது நடக்கும். உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் தர, செல்வ செழிப்புகள் பெற, அற்புதங்கள் ஏற்பட என்னை பயிற்சி வகுப்புகளிலோ தனிநபர் ஆலோசனையிலோ தொடர்பு கொள்ளலாம். விவரங்களுக்கு கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்க. வரும் ஞாயிற்றுக்கிழமை மதுரை வர இருக்கின்ற மதுரை அன்பர்கள் நண்பர்கள் நான் நேரடியாக நடத்தும் கொங்கண சித்தரின் கல்பத்தரு பயிற்சியில் வந்து கலந்துக்கங்க. மார்ச் 15 மதுரை, மார்ச் 22 கோயம்புத்தூர், மார்ச் 29 சேலத்தில் நடைபெறக்கூடிய இந்த அற்புத பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு வளம் பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். பங்குனி 1 பஞ்சபட்சி சாஸ்திரம் என்கிற ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பை 11 நாள் நடத்த இருக்கின்ற. உங்கள் ராசிக்கு எந்த பட்சியை வழிபடணும், பட்சியின் வசியம் செய்வது எப்படி, அந்த பட்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படிங்கிறத இந்த பஞ்சபட்சி சாஸ்திர பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன்.